Hey guys, welcome back. இன்னைக்கு வந்து it's another useful video. Zip function பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, it is the most most சொல்ல முடியாது. It's one of the essential tools in your tool belt. Okay, இங்க Python யூஸ் பண்ணும்போது it will really help you and really save you some time. Okay, ஒரு சிங்கிள் லைன்லயே வந்து most of the உங்களோட நீட்ஸை வந்து உங்களுக்கு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த ஜிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் எப்படி எப்படி நம்ம யூஸ்வலாக பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை பெட்டராட்டு நம்ம எப்படி ஜிப் ஃபங்க்ஷன் வச்சு மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மள்ட்ட வந்து ரெண்டு இட்ரபிள்ஸ் இருக்கு, ரெண்டு லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்று வந்து கீஸ், ஒன்று வந்து வேல்யூஸ், இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம் உங்களுக்கு. ஓகே, ஒன்று வந்து காலம்ஸ், ஒன்று வந்து காலம் ஹெடர்ஸ், ஒன்று வந்து காலம் வேல்யூஸ். ஓகே, ஸோ நேமு கீழே அலைஸ் வருது, ஏஜ் ஈக்குவல் 25 வருது, சிட்டி கீழே நியூ வருது. இப்போ உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு டிக்ஷனரியாக மாற்றணும், ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஓகே, ஸோ அதை நீங்கள் எப்படி யூஸ்வலாக பண்ணுவீங்க? யூஸ்வலாக வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா, நீங்கள் லூப் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டிக்ஷனரிக்குள்ள வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க யூஸ்வலாக. ஒரு பர்சன் டிக்ஷனரி வந்து இனிஷியலைஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எய்தர் கீ இல்லைனா வேல்யூ. ஓகே, அதை வச்சு ரேஞ்ச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்சனுக்கு அசைன் பண்ணுவீங்க அந்த வேல்யூஸ். ஓகே, அந்த இண்டெக்ஸ் எங்கே இருக்கோ அந்த இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் வந்து அசைன் பண்ணுவீங்க ஒன்று நாட். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அது கரெக்டாக பிரிண்ட் ஆகும். நான் அந்த பர்சனை வந்து பிரிண்ட் பண்ணால் கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஒரு நிமிஷம், பிரிண்ட் பர்சன் கொடுத்தாக்கா அது வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்படி வரும். ஓகே, ஸோ இட் இஸ் ஃபைன். ஆனால் இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஓகே, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ வந்து என்னன்னா, லெங்த் வந்து இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால எந்த வகையிலையும் ஒரு இஷ்யூ வராமல் இருக்குது. ஓகே, இப்போ ஒருவேளை நான் வேல்யூஸில் போயிட்டு இந்த லெங்த்தை வந்து ஒரு ஐட்டத்தை ரிமூவ் பண்ணி நான் இப்போ ரன் பண்ணாக்கா எனக்கு வந்து இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து 3 ஐட்டம் இருக்குது, செகண்டில் வந்து 2 ஐட்டம் தான் இருக்கு. ஸோ நீ வந்து கீஸ் வச்சு ஃபில்டர், நீ வந்து கீஸை வச்சு இது பண்ணுறா, ரேஞ்ச் பண்ணுறா. ஸோ இதில் வந்து 3 ஐட்டம் இருக்கு. ஸோ நீ 3வது ஐட்டம் இண்டெக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது வேல்யூஸில் கிடையாது அந்த ஐட்டம். கரெக்டாக? ஸோ அது வந்து லிஸ்ட் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது. ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணா நீ யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்னா அந்த வேல்யூஸ், ஓகே, அதோட லென்த் ஃபங்க்ஷன் எடுப்போம். ஓகே, எவ்வளோ கவுண்ட்னு பார்ப்போம். தட் இஸ் கிரேட்டர் தேன் ஐயா இருந்தால் மட்டும் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து பர்சன் டிக்ஷனரியில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதை நான் இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணாக்கா சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, லெங்க் கம்மியாக இருந்தாலும். ஆனால் இதை விடவும் பெட்டர், இதை விடவும் நம்ம வந்து எரரே ஹேண்டில் பண்ணாமல் நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கும்போது இட் இஸ் வெரி சிம்பிள். ஒரே ஒரு லைன் ஆஃப் கோடு தான். நீங்கள் பார்த்தா நீங்கள் எதிரி பார்க்கலாம் அமேஸ் ஆகுங்க. இந்த 4 லைன் ஆஃப் கோடை ரிமூவ் பண்ணி இந்த ஒரே ஒரு லைன் ஆஃப் கோடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த சேம் ரிசல்ட், பட் இட்ஸ் மச் மோர் எஃபிஷியன்ட், மச் மோர் பைத்தானிக் அண்ட் இட் லுக்ஸ் பெட்டர். ஓகே, இது பேசிக்கலி என்ன பண்ணணும்னா இந்த மேலே உள்ள லிஸ்ட்டையும் கீழே லிஸ்ட்டையும் வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணும். ஒன்றா கம்பைன் பண்ணும், நேம் அலைஸ் கம்பைன் பண்ணும், ஏஜ் 25 கம்பைன் பண்ணும். ஒரு வேலை வந்து அடுத்த வேல்யூக்கும் இந்த ரெண்டு லிஸ்ட்டில் அந்த அட்ஜஸ்ட் வேல்யூக்கு வந்து வேல்யூ இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து செப்பரேட்டாக போய் ஒரு வேலிடேஷன் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இது ஜிப் ஃபங்க்ஷனே வந்து ஹேண்டில் பண்ணிடுறது. ஓகே, இப்போ ஒரு வேலை வந்து இதில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வரும். ஓகே, நியூயார்க் நான் போட்டு நான் இப்போ ரன் பண்ணாக்கா அது வரும். ஒரு வேலை இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து அதுவும் எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் எக்ஸ்க்ளூட் ஆகும், இதில் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் எக்ஸ்க்ளூட் ஆகும். ஓகே, சிம்பிளி உங்களுக்கு இது யூஸ் பண்ணிட்டு ஈஸியாக உங்களை வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான பைத்தன் டிப்ஸ் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நிறைய வரப்போகுது. பை கைஸ்.